24/1/2026 அன்று இதே பேரவையில் நான் உரையாற்றும் போது குறிப்பிட்டதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்ற போது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா? மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்தது என்று நான் சொல்லியிருந்தேன். முந்தைய அரசுகளின் செயல்பாட்டின் காரணமாக விளைந்த மிக மோசமான பின்னடைவு, நமக்கு ஒத்துழைக்காத ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு, ரெண்டுக்கும் இடையிலே தான் நாம் இருந்தோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் எப்பொழுது வளரும் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுடைய வாட்டத்தை போக்கி சமச்சீரான வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறோம். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான அறிக்கையையும் பதிலுரையும் வழங்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நீதியும், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவின் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும், தமிழின தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும், தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு தரப்பட்ட பொறுப்பை மிக சிறப்பாகவே செய்ததாகவே நான் நினைக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த இருக்கையில் எனக்கு முன்னர் அமர்ந்த பலரும் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் அவர்கள் அனைவருமே போற்றப்படக்கூடியவர்கள்தான். ஆட்சி சக்கரத்தை உயர்த்தி பிடித்தது மகத்தானது. தலைமை பொறுப்பு உள்ளோருக்கும் பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, கால நேரம் பெறாது உழைத்திடும் பண்பு, தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறன், எதையும் தாங்கும் வல்லமை, எல்லோரிடத்திலும் அன்பு, கருணையோடு இருத்தல், கடமை தவறாமை, ஊக்கத்தோடு செயலாற்றுதல் ஆகிய பண்புகள் நிச்சயம் தேவை. இதனையே நானும் கடைபிடித்திருக்கிறேன். ஆராய்ந்து முடிவெடுக்கும் பண்பு, அந்த முடிவினால் விளையும் பயன், பயன் பெற்றவர்களின் உயர்வு, உயர்வினால் உண்டாகும் வளம், வளத்தினால் விளைந்திடும் இன்பம், இன்பத்தால் கிடைத்திடும் நன்மை, இதுவே நாம் இப்பொழுது காணும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படை.
இந்த நன்மையே மக்களுக்கு நம்பிக்கையை தந்து நாளைய ஆட்சியாளர்களாக எங்களை தொடர செய்யப் போகிறது. இந்த 5 ஆண்டுகளை பெற்ற அனுபவத்தினால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு இன்னும் வலிமை பெற்று தமிழ்நாட்டை இன்னும் ஏற்றம் பெற வைக்கும் முடியும் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுள்ளேன். நம்பிக்கையோடு இன்னும் உழைக்க வேண்டும் எனும் ஊக்கத்தையும் எதனையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையும் பெற்றுள்ளேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளையும் என்னுடைய தொகுதிகளாக நினைத்து எங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என பிரித்து பார்க்காமல் நான் செயலாற்றி இருக்கிறேன். இந்த மிகப்பெரிய வாய்ப்பை தந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நூற்றாண்டை கடந்த பெருமையோடு இயங்கி வருகிறது இந்த பேரவை. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த பேரவையினுடைய நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான தலைவர் கலைஞர் அவர்களின் படத்தையும் திறந்து வைத்த அன்றைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆளுநருக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்தவித கருத்து வேறுபாடு கிடையாது. தங்களுடைய சுயமரியாதை எல்முனையளவு சீண்டப்பட்டாலும் அது யாராக இருந்தாலும் எதிர்குரல் கொடுக்கும் திசையில் முதல் நபராக நான் இருப்பேன். தமிழர் பண்பாட்டை மனதில் கொண்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் பேரவைத் தலைவராக பணியாற்றும் நீங்கள் அமைதியாகவும் கண்ணியத்தோடும் அதே நேரத்தில் கட்டுப்பாட்டோடும் தன்னுடைய ஆற்றலால் இந்த பேரவையை சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பேரவையில் பெரும்பான்மை இடம்பெற்றுள்ள கட்சியின் தலைவர் என்கிற முறையில் உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுக்கு துணையாக நின்று பேரவையின் துணைத் தலைமை பொறுப்பை ஏற்று அமைதியாக சிறப்பாக பேரவையை நடத்தும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். இப்பேரவையில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெறக்கூடிய நேரத்தில் கருத்து மோதல்களை எதிர்கொண்டு கட்சி வேறுபாடுகள் வெளிப்படுகையில் தன்னுடைய அனுபவத்தாலும் அபார நினைவாற்றாலும் அமைதிப்படுத்தக்கூடியவர் பேரவையினுடைய மூத்த உறுப்பினர், அவை முன்னவர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். அவர் தற்போது இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் விரைந்து உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள். பாராட்டக்கூடிய வகையிலே பணியாற்றும் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மக்கள் பணியானாலும் சரி, வருகின்ற தேர்தல் பணிகளானாலும் சரி, எண்ணில் ஒரு பாதியாய் இயக்கத்தின் வளர்ச்சிக்கும் ஆட்சியின் சிறப்பிற்கும் உறுதுணையாக நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், நன்றிகள். முக்கியமாக பல்வேறு திட்டங்களை நாங்கள் உருவாக்கினாலும் அவை சிந்தாமல் சிதறாமல் மக்களிடம் சென்றடைவதற்கு முழு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைகளை சொல்பவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு சிறகுகளை தரக்கூடியவர்கள் என்று எண்ணி செயலாற்றக்கூடியவன் நான். அரசுக்கு தக்க யோசனைகளை கூறுவதிலும் குறைகளை சுட்டிக்காட்டுவதிலும் கண்ணியமான முறையை கடைபிடித்து ஒத்துழைப்பு நல்கிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வரவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கட்சி தலைவர்களுக்கும்
எங்கள் சாதனைகளுக்கெல்லாம் தோளோடு தோல் என்ற தோழமை கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இல்லாமல் அன்போடும் பாசத்தோடும் என்றென்றும் என்னிடத்திலே உரிமையோடு அன்பு காட்டி வரும் மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 16வது சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோடு முதலமைச்சர் என்ற முறையில இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை பெற்றமைக்காக நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு அனைத்து வகைகளிலும் துணை நின்ற தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து துறை செயலாளர்களுக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன். ஒவ்வொரு துறையிலும் இருந்து வருகிற கோப்புகளை எனக்கு சமர்ப்பித்து அனுமதி பெற்று அத்திட்டங்களை கண்காணிக்கும் என்னுடைய செயலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பேரவை மிக சிறப்பாக நடைபெற கடந்த 5 ஆண்டுகளாக பாராட்டக்கூடிய வகையில் பணியாற்றும் நம்முடைய பேரவை முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் பேரவையினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையினுடைய செய்திகளை உடனுக்குடன் வெளியிட்டு உறுப்பினரை உற்சாகப்படுத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறை சார்ந்த நண்பர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் நினைவு கூற வேண்டியவர்கள், இந்த பேரவைக்கு நாம் எல்லோரோடும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடன் பணியாற்றிய மாண்புமிகு உறுப்பினர்கள் 5 பேர் மறைவேதி விட்டார்கள். தம்பி திருமகன் ஈவேரா, விழுப்புரம் திரு புகழேந்தி, சகோதரர் திரு ஈவிகே இளங்கோவன், திரு அமுல் கந்தசாமி, திரு பொன்னுசாமி ஆகியோரையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவர்கள் ஆற்றிய பணிகளுக்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 24/1/2026 அன்று இதே பேரவையில் நான் உரையாற்றும் போது குறிப்பிட்டதை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். 2021 ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக வெற்றி பெற்ற போது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு கவலையும் இருந்தது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. இந்த பொறுப்பை நான் எப்படி செய்ய போகிறேன்? வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? மக்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆட்சி நடத்த முடியுமா? மக்கள் மகிழ்ச்சி அடையும் வகையில் ஆட்சி நடத்த முடியுமா என்ற கவலைதான் எனக்கு இருந்தது என்று நான் சொல்லியிருந்தேன். முந்தைய அரசுகளின் செயல்பாட்டின் காரணமாக விளைந்த மிக மோசமான பின்னடைவு, நமக்கு ஒத்துழைக்காத ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒன்றிய அரசு, 2க்கும் இடையிலே தான் நாம் இருந்தோம். நமக்கு பெரும் வெற்றியை தந்து பொறுப்பை ஒப்படைத்த மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையில் ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் எப்பொழுது வளரும் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுடைய வாட்டத்தை போக்கி சமச்சீரான வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறோம். திராவிட மாடல் அரசு தீட்டிய திட்டங்களை, இயற்றிய சட்டங்களை மக்களின் முன் வைத்துள்ளோம். நிதி நிலைமை சீராக இல்லாத நேரத்திலும் அதனை காரணமாக சொல்லி சும்மா இருக்காமல் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். திராவிட மாடல் அரசால் இந்த 5 ஆண்டுகளில் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, 4000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் குடமுழுக்கு, குழந்தைகள் முதல் முதியோர் வரை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், விளிம்பு நிலையில் உள்ள ஆதிதிராவிட பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் வாழ்வில் உயர்வு கண்டிட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதற்கெல்லாம் நான் மட்டுமா காரணம்? இல்லை, இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழர்களும் என் கையோடு கை சேர்ந்து
எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் வலிமையும் தந்து எனக்கு உதவினார்கள். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டிருந்தால் அவர்களை நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம். அனைத்து தாய்மார்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் தங்களது குழந்தைகளுக்கு சுட சுட உணவு கொடுப்பார்கள் என்பது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருந்து அந்த பள்ளிக்கு வருகின்ற, அந்த ஆரம்ப பள்ளிக்கு வருகின்ற அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தாயாக இருந்து சுட சுட உணவு வழங்குகின்ற நமது முதல்வர் அவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார். அந்த காலை உணவு திட்டம் வழங்குகின்ற அந்த திட்டம் என்பது எந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்வர் 5000 கொடுத்து விட்டார், 5000 கொடுத்து விட்டார் என்று இந்த அவையிலே கூப்பாடு போட்ட அந்த தலைவர்களெல்லாம் இன்று வரவில்லை. ஆனால் அந்த காலை உணவு திட்டத்தை ஏன் இவர்கள் பாராட்டவில்லை, பாராட்ட மனமில்லை? அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த நமது முதல்வர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சத்துணவை பற்றி இன்றும் பேசுகிறோமோ நாளையும் பேசுவோமோ, அதுபோல இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி கொண்டே இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் மாண்புமிகு முதல்வர்களை பாராட்டுவதோடு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை மதுரை, திண்டுக்கல், தேனி 3 மாவட்டத்தில் உள்ள கல்லர் சீரமைப்புத்துறை சார்பாக பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட பற்றாக்குறையை அந்த பள்ளி மேலாண்மை குழுவே தேர்வு செய்து கொள்ளலாம், அதற்குண்டான தொகுப்பூதியம் அரசு வழங்கும் என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை மூலம் ஏறக்குறைய திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லர் பள்ளிகளுக்கு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அந்த பள்ளிகளில் செயல்பட்டு வருகிறது. எனவே அந்த பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் நாங்கள் எப்பொழுது கைதூக்கினாலும் உடனே எங்களுக்கு அந்த பேசுகின்ற வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு எனது தொகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.